கண்ணா எல்லாருக்கும் வந்துக்கும். இது நம்ம மதுரை 360 சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வர வீடியோ சந்தோஷமா பாருங்க. சூப்பரா எங்க தொட்டு பாரு ஓ மதுராசி மദ്രാசி நை மதுரவாசி வீரம் பிறந்த ஊரு. ஆன்டி இண்டியன். என்ன மாப்பிள்ள எப்படி சொல்றாங்க? என்னடா சொன்னாங்க? கம்பராமாயணத்தை சேக்கிலா சொல்றாங்கடா. இங்க பாரு. கம்ப ராமாயணம் தந்த சேக்கிலா. அம்மா அது ஏண்டா 2500 ரூபா போன்ல உனக்கு ப்ரொஜெக்டர் இல்லாம இருக்கு. மாப்பிள்ள அவர் யாரு, அவர் எவ்வளவு பெரிய மனுஷன், அவர் எத்தனை பேர் வச்சிருக்காப்ல? ஏய் எத்தனை எம்எல்ஏ வச்சிருக்காரு அத சொன்னடா. ஏண்டா ஒரு பெரிய மனுஷன் 1500 பேர் 2500 பேருக்கு மத்தியில கம்பராமாயணத்துல சேக்கிலா சொல்லிட்டு இருக்காப்ல. ஏண்டா சூடு சொரணம் மானம் ஏதாவது இருக்காடா? ஏய் அவரை சொல்லலடா, உன்னை சொல்றேன்டா. என்னை எது கேஸ்ல எடுத்துட்டு போயிடாரா? ஆர்கே நகர எலெக்ஷன் வந்துருச்சு. யாரையும் ஜெயிக்க போறா? அவர்கள் தான் சொல்ல வேண்டும். எனக்கு தெரிந்தால் நான் சொல்வேன். கன்னியாகுமரி புயல்ல நிறைய மீனவர்கள்லாம் சிக்கி சின்னமனமாய் செத்து போயிட்டாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? இலுமினாட்டி கண்ட்ரோல். அண்ணாந்துறையில உள்பாவாடை காணாம போன கூட என்ன வந்து புடிச்சுக்கிறாங்க. தமிழகத்துல சுயாட்சி நடக்குதா? எங்க இந்த கடற்கரை பகுதியெல்லாம் கார்பரேட் விற்கப்படும் சொல்றாங்க, அது உண்மையாங்க? இதுதான் சொல்றேன். I am not prepared to answer you. ஒருவேளை இதனாலதான் புயல மீனவர் செத்தா சாப்பிட்டு விட்டுட்டீங்களோ? You are anti-Indian. தலைவா ஐயோ தலைவன் பிரீத்தாங்க கேட்கிறேன். தலைவா குட் ஈவினிங் தலைவா. ஆமா தலைவா ஒரு டவுட். ஏதோ மோனோ ரயில் விட போறேன்னு விடல, பறக்கிற பானை விட போறேன்னு விடல, அப்புறம் தமிழ் இன்னைக்கு ஏதோ செலவைக்கிறேன்னு சொன்னேன் தலைவா. எப்ப தலைவா அப்ப? அம்மா வரட்டும்னு காத்திருக்கோம் தலைவா. குடிச்சிருக்கேன்னு சொல்லி ஏமாத்திராத தலைவா. அந்த அம்மா தான் போயிடுச்சே தலைவா. அந்த அம்மா வந்தாதான் துறப்பேன்னு சொன்னா எப்ப தலைவா? தொட வேண்டியவங்க தொட்டாதான் சார் தொடங்கும். அவங்க வந்து தொடங்கட்டு நாங்க காத்திருக்கோம். டார்லிங் சொல்றா செல்லம். தமிழ்நாட்டுல தாவரம் மலருமா? ஏண்டி ஆத்துல தண்ணியே இல்ல அப்புறம் மலரும். பல பிரச்சனையை தான் கலரும். நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேர். ஏய் அந்த கிரீஷ் போனா ஓரமா தூக்கிங்க. என்னப்பா நீங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏத்தியா ஏய் எங்கிட்டு இருந்து வர இவங்க எப்படி ஓடுறாங்க? என்ன பண்ணிட்டு வந்தா? ஒரு சண்டை கிட்ட ஊரே சேர்ந்து அடிக்க வரானே. என்ன சண்டை கிட்ட அடிப்பீங்க? அவங்க என்ன கூப்பிடுறா? ஆமா அப்படி என்ன சண்டை கிட்ட? அது ஒண்ணு நானே தாமரை வரும். தாமரை குளத்துல வரும்டா. குளத்துல வருமா? தாமரை வரது படி நான் வரும். கொடி வரும், இலை வரும். இலை வருமா? கூட ஒரு நியூஸ் வந்து தெரியுமா? என்ன நியூஸ்? இலை மீட்கப்பட்டதுன்னு. ஆமா அது ரெட்டலையா தாமரை கிட்ட ஊரே சேர்ந்து அடிக்க வரானே. லூஸ் பையன். அவங்க லூஸ் பையன் எரிவாளி. இது பரவாயில்ல, நம்ம டாக்டர் இருக்குல்ல. ஆமா டாக்டர் அக்கா. அது என்ன சொல்றது? தாமரை மலரும் 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 சொல்லிட்டு இருக்கேன். ஆமா அது ரொம்ப நாள் சொல்லிட்டு இருக்கா. அப்படிதான் சொன்னேன். இப்பதான் இலையே வருது, அடுத்த பூ வரும். அப்ப தாமரை தானே. உன்னை உன்னைய அந்த அம்மா மட்டும் இருந்துச்சு. நம்ம குளிச்ச முன்னா என்ன எந்திரிச்சுக்குமாடா? என்ன பேசுற? அந்த அம்மா என்ன பண்ணணும்? என்ன பண்ணிருக்கோம்? அம்மாவும் சின்னம்மாவும் சேர்ந்து பேங்களூர் ஷாப்பிங் போயிருப்பாங்க. அப்படியா? இங்க பாரு அங்க தாமரை கிரீஷ் எப்படி வந்துச்சு? அதாவதுங்க எல்லாருக்குமே வணக்கம். நான் முருங்கை சாம்பார் சாப்பிடுவேன் தான். அதுக்குன்னு என்னையே ஆன்டிவேரியன் போஸ்டெல்லாம் டேக் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே வேற ஒரு பைத்தியம் உட்காந்துருக்கு. அவன் தான் டேக் பைத்தியம். வாங்க அவன் யாரெல்லாம் டேக் பண்ணுறான்னு பார்ப்போம். டேக் தட் ஃப்ரெண்ட் பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருவானா? யாரு? கணித மேயை இபிஎஸ் இபிஎஸ் டேக் டேக் தட் ஃப்ரெண்ட். அவன் பேசுறது நம்மளுக்கு புரியாதா? உன்னுடைய மரணம் வீணானதாக இருக்காது. புரியவில்லை என்றாலும் யாராவது இருவருக்கு புரிந்தது அல்லவா? ஆண்டவரே KAMJL டேக். இவங்க வேற டிஎஸ்எல்ஆர் கேமரா வச்சு ப்ரொஃபைல் பிக்சர் அப்லோட் பண்றாங்க. சரி நம்ம கிட்ட ஒரு செல்ஃபி கேமரா கூட ஒழுங்கா இல்ல. டேக் தட் ஃப்ரெண்ட் பக்கத்துல இருக்கவங்கிட்டே கத்தி கத்தி பேசுவாங்க. ஒத்த பைசா கிடையாதுடா. நான் சிறைக்கிலே கிடந்து செத்தாலும் ஜாவனே ஒளிய
அடிமையாக இருந்த அந்நியர் உனக்கு நான் கப்பம் கட்ட மாட்டேன். இங்க போனா இத்தனை வந்துட்டார்ல. SEMAN டேக். நீங்க வேற சாப்பிட்றதெல்லாம் நான் செல்ஃபி எடுப்பீங்க. டேக் த ட்ரெண்ட். பேசும்போதே விட்டடிப்பானா. இன்னும் 11 நாட்களில் வரப்போகிறது. தைப்பொங்கல் இன்னும் 11 நாட்களில் வரப்போகிறது. நம்ம செயல் தலைவர் STALIN டேக். டேக் த ட்ரெண்ட். பேசும்போதே நடைபயணம் போவானா. யாரா இருக்கும்? கருப்பு துண்டு DAIKO டேக். தமிழகத்தை பொறுத்தவரையும் இந்த டிசம்பர் மாதம் வந்து பல பிரச்சனை வருது. அதே மாதிரி இந்த வருஷம் முக்கிய புயல். இது தமிழகத்தை திருப்பி போட்ட விஷயம். இதை பெரும் பாதிப்படுத்துது நம்ம கன்னியாகுமரி மக்கள். இந்த மக்களோட வாயடைச்சு அமைதி ஏற்படுத்துன்னு வராங்க நிர்மலா சீதாராமன். ஆனால் அந்த அமைதி ஒரு குலதெய்வ அலுவலரோட தூக்கி காமிச்சு நம்ம எல்லாம் நெகிழ வச்சிருச்சு. கொஞ்சம் தயவு பண்ணி அமைதியா இருக்கும். இங்க நிறைய விஷயம் சொன்னார். ஃபாதர் நிறைய விஷயம் சொன்னார். ஸ்கில்ஸ் வேணும், எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், எங்களுடைய லைவ்லிஹுட். அந்த படகை விட்டுட்டு நான் வர முடியாது. என்னை காப்பாத்துறேன், ஆனா என் படகை விட்டுட்டு நான் வரமாட்டேன். அந்த நிகழ்ச்சியான தளத்தில் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? ஆர்கே எலெக்ஷன் விஷா. என்னை ஓத வைக்கும் தமிழ் மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். ஒரு ஆம்பளையோட கதை, ஒரு ஆம்பளை பையனோட கதை. ஒரு ஊரில் ஒரு சின்ன பையன் இருந்தான். அந்த பையன் LKG படிக்கிறான், ஸ்போர்ட்ஸ் டேல கலந்துக்கிறான், ஸ்போர்ட்ஸில் ஃபஸ்ட்டு வரான். அப்புறம் மறுபடியும் LKG முடிச்சோடனே UKG போகிறான். போன உடனே அங்கே நடக்கிற ஸ்போர்ட்ஸ் டேல கலந்துக்கிட்டு அதுலேயும் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வின் பண்ணுறான். UKG முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டில் காலடி எடுத்து வைக்கிறான். வச்ச உடனே ஒரு ஓப்பன் கேம் நடக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்க எல்லா மாணவர்களும் ஓப்பன் கேம் விளாடலாம். இந்த பையன் கிரவுண்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிறான். இது ஒரு வித்தியாசமான ஒரு விளையாட்டு. இதை பற்றி நம்ம சொல்லணும்னாக்கா இந்த கேம் யார் எப்போ காலம் வருவாங்கன்னு கூட சொல்ல முடியாது. ஆனால் அந்த பையனுக்கு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் அவனை கைத்தட்டி உற்சாகப்படுத்தி அனுப்புகிறாங்க. உள்ளே போகிறான், கேமுக்குள்ளே என்ட்ரி ஆகிறான். போன உடனே கால் வாரப்படுது. அப்போ தான் அவனுக்கு பக்கத்தில் ஒரு 2 சூப்பர் சீனியர் சொன்னாங்களா, தம்பி நாங்கள் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் விளையாடாமே இருக்கோம். அப்படின்னா இந்த விளையாட்டில் யார் காலை எப்போ வாருவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அதனால தான் விளையாடாமல் இருக்கோம். நாங்கள் ஏன் இப்படி இருக்கோம்னா, ஏதாவது ஒரு பெரிய டீம் கூட புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு பெரிய டீம் கூட சேர்ந்து சப்ஸ்டியூட்டாக இருந்து சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு போயிடணும். அதனால தான் நானும் என்னோட நண்பன் சொன்னோன்னே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கோம், யாருன்னு எனக்கு தெரியும், ஆண்டவர், அவரும் சப்ஸ்டியூட்டாக இருக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நல்லது முடிவு எடுப்பீங்க நம்புறேன். வரட்டுமா? ஒரு குழந்தை தன்னோட தாய் உயிரோடு இருக்கும்போதே இன்னொரு குழந்தைக்கு அவளோட தாய் சோறுன்ற பார்த்து எப்படி ஏங்குமோ அதே மாதிரியான இயக்கத்தில் தாங்க நம்ம கன்னியாகுமரி மீனவர்கள் இருக்காங்க. இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? தமிழ்நாடு அரசு மாற்றாந்தாய் பிள்ளையா கன்னியாகுமரியை பார்க்கறத தவிர இதே பிரச்சனை சென்னையில் வந்திருந்தா நம்ம சும்மாவா இருந்திருப்போம்? நம்மளும் நிவாரணம் நிறைய எடுத்து கொடுத்துருப்போம். நம்ம தமிழ்நாடு அரசும் அவங்கள தனிப்பட்ட கவனத்தோடய பாதுகாத்துருப்போம். ஆனால் ஏன் கன்னியாகுமரியை மட்டும் அப்படி பாதுகாக்கலை? அது கேரளாவோட சேரலான்னு நினைச்சாங்களா? ஏற்கனவே கச்சத்தீவு இந்தியா விட்டு போன மாதிரி தமிழ்நாட்டை விட்டு நம்ம கன்னியாகுமரியும் போகணுமா?